சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஷார்ஜா மாஸ்டர்ஸில் சுற்று 3ல இருந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கிங்ஸ் இண்டியனோட ஒரு ஒரு செட்டப்பில் ஆரம்பித்து, ஆனால் அது கிங்ஸ் இண்டியனுக்கும் இதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரியான ஒரு தாக்குதலை அற்புதமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாலே வந்து பண்ணியிருப்பார். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த ஆட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரபு நாட்டு அழிவில்லா ஆட்டம் அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சுருக்கோம். ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய வாரம் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக்டிவிட்டி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அதுலேயும் பங்கேற்க முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். விளாடிமிர் ஃபிதசேவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிராண்ட் மாஸ்டரோட ரேட்டிங் அடிப்படையிலே நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் சலீம் சாலே வந்து பார்த்திங்கனாக்கா ஷார்ஜாவோட அதாவது ஷார்ஜாவில் இருந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர், ரொம்ப டாப் கிராண்ட் மாஸ்டர் யூஏயில். ஸோ வித் ஒயிட் பீசஸ் கேம் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா நைட் F6 இருக்குது. C4 அதுக்கப்புறம் G6. அண்டு இந்த இடத்துல ஏன் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒயிட்டு இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா H4 விளையாடுறாரு. என்னடா அது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து இயர்லியராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதை வந்து அவர் கண்டுக்கல ஆக்சுவலாக. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கின்னு சொல்லிட்டு அவர் D6 வந்து விளையாடுறாரு. கிங்ஸ் இண்டியனோட தியரி என்னமோ அதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நைட் C3 டெவலப் பண்ண உடனே அவர் நைட் B D7 வந்து போகிறாரு. ஸோ நைட் B D7க்கு அப்புறம் குயின் C2. ஸோ குயின் C2 டெவலப் பண்ணதுக்கப்புறம் அவர் C5 ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இந்த நிலையில் வந்து E4 விளையாடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கண்டிப்பாக விளையாட முடியும். அதுக்கப்புறம் E5 ஆர் C5 போத் ஆர் டிரான்ஸ்போஸ் கிடையாது. ஜென்ரலாக நம்ம கிங்ஸ் இண்டியனில் என்ன ஆடுவோமோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபிக்கல் மூவ் E5 ஆர் C5. ஸோ கேமில் குயின் C2னால C5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் D5. ஸோ ஸ்பேஸ் கெயின் பண்ணிடுறாரு இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் A6 விளையாடுறாரு. நம்ம வந்து சொல்லியிருந்தோங்க இல்லையா, ஓப்பனிங்கில் நம்ம வந்து கிங்ஸ் இண்டியன் வந்து விளையாடினாக்கா ஒரு மாதிரி கிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியராக அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிங்ஸ் இண்டியன் ஆட்டத்துக்கும் இதுக்கும் வித்தியாசப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த மூவ் தான். ஸோ A6க்கு அப்புறம் E4 ஆடுறாரு. பான் டு B5 குயின் சைடு எக்ஸ்பான்ஷன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக பானை B5ல வைக்க முடியாது. ஏன்னா 2 கண்ட்ரோலுக்கு மேலே இருக்குது அவங்கள்ட்ட. அதனால் வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் பிஷப் G7 வர்றாரு. இன்னொரு பானையும் வெட்டிக்கோ அப்படின்றாரு. வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பெனோனி, பெங்கோ, கிங்ஸ் இண்டியன் எல்லாம் சேர்ந்த ஒரு செட்டப் நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு தைரியமாக. ஏன்னா H5 வரும்னு தெரியும், வந்தாலும் கேன்சல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வெட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃப்ரம் ஹியர். ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காம்பன்சேஷனும் கிடையாது, நீங்கள் இமீடியட்டாக அட்டாக்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒயிட் இஸ் கோயிங் டு லூஸ் த கேம். ஸோ கேமில் வந்து G4 ஆடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு திரும்ப வருது. திரும்ப G5. திரும்ப நைட் அங்கே போயிடுது. அவராவது நீ வெட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டை அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு H5 ஸ்கொயருக்கு. பிஷப் E2 டெவலப் பண்ணி வெட்டுறதுக்கு தயாராகிறாரு. பிஷப் டெக்ஸ் A6 வந்து விளையாடுறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் A6க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் H5, பிஷப் டெக்ஸ் H5க்கு அப்புறம் G டெக்ஸ் H5. ஸோ இந்த இடத்துல நம்ம பென்கோ கேம்பிட்லையோ இல்லை பெனோனி டிஃபென்ஸில் ஆர் பென்கோ கேம்பிட் தான் சொல்லணும். ஏன்னா அதில் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ரூக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த செமி ஓப்பன் ஃபைலில் வச்சு நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகும். ஸோ இந்த இடத்துல அந்த H ஃபைல் வந்து ஓப்பன் ஆனாலும் அவருக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. இங்கே வந்து F4 விளையாடுறாரு. அதாவது இந்த இடத்துல ரூக் டேக் H5 வந்து கம்ப்ளீட்லி பிளேயபிள். பட் F4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவாக இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை சென்டர்லேயே வச்சிருக்காரு. அவரோட எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்து அட்டாக்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ F4க்கு அவர் E6 வந்து விளையாடுறாரு. E6க்கு அப்புறம் நைட் G E2, குயின் E8. ஸோ குயின் E8ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இஸ் த்ரெட்னிங் டு கேப்சர். ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கிங்குக்கு நேராக வந்து குயினை வந்து வைக்கிறாரு. ஸோ D டெக்ஸ் E6. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இதை வெட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த இடத்துல வெட்டும்போது என்ன இஷ்யூ அப்படின்னா நம்ம F5 வந்து விளையாட முடியும். உங்களால் என்பஸ் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ரூக் வந்து அட்டாக்ல இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால இது வந்து ட்ரிக்கியான ஒரு குயின் ரீமனோடின்னு சொல்லலாம். ஸோ F5 விளையாடணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு G into F6 அதுக்கப்புறம் ரூக் போய்டும். அப்போ நீங்கள் வந்து ரூக்கை தான் காப்பாற்றணும் இல்லையா. ஸோ ரூக்கை வந்து மூவ் பண்ணணும்னா H2 போவீங்க. அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் E2 அண்ட் தென் நம்ம வந்து நைட் டெக்ஸ் E2 இல்லை ரூக் டெக்ஸ் E2 விளையாடுனதுக்கப்புறம் ஸோ அடுத்து நம்ம வந்து குயினை வந்து G6 கொண்டு போயிட்டு அடுத்து நம்ம வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராகலாம். ஸோ இந்த பொசிஷன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பிளாக்குக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது ஒயிட் எதுவும் அட்டாக் வந்து பண்ண முடியாது.
ஸோ கேமில் என்ன ஆகுது அப்படின்னா டிடெக்ஸ் E6 விளையாடினோடனே அவர் என்ன பண்ணுறாரு, F/E6 விளையாடி F5 வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஸோ நைட் G3 வந்துட்டு இப்போ நான் நைட் மூலயமா அந்த பானை வெட்ட போகிறேன் அப்படிங்கிறாரு. தாராளமாக வெட்டிக்கும், ஆனால் அந்த பானை வெட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நைட் இலவசமாக கொடுக்குறேன், அதை முதல்ல வெட்டிக்கும்னு சொல்லி ஒரு ப்ரில்லியண்ட்டான நைட் சாக்ரிஃபைஸ் சென்டர் ஆஃப் த போர்டில் வந்து பண்ணுறாரு. ஆக்சுவலாக இதுவே ப்ரில்லியண்ட்டான மூவ் தான். ஏன்னா இந்த மூவை கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, ஸ்டாக் ஃபிஷோட லிஸ்ட்லேயே இல்லை. 5-6 மூவ் இருக்குது, இது லிஸ்ட்லேயே இல்லை. ஆனால் இந்த மூவ் வச்சதுக்கப்புறம் இந்த மூவ் வந்து கம்ப்யூட்டர் வந்து விரும்புது, ஓகேங்களா, ஓரளவுக்கு. F takes E5. ஸோ F takes E5க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் E5 விளையாடிட்டு நைட்டை த்ரெட்டன் பண்ணுறாரு. அதாவது ஃபோர்ஸ் பண்ணுறாரு, ஏதாவது வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் நைட்டெல்லாம் க்ரீடியாக வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஃபேண்டாஸ்டிக்கான மூவ் நினச்சி நம்ம வெட்டுவோம். ஏன்னா ஒரு பான் இலவசமாக கிடைக்குது, F6 ஸ்கொயரில் செக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ் பார்க்க முடியும். குயினால் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் F1 செக்கு, அண்ட் தென் கிங்கை நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் F4 பியூட்டிஃபுல் செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல க்ரீடியாக வெட்ட முடியாது. ஸோ அதனால தான் வந்து அவர் குயினை வந்து மூவ் பண்ணி நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ ரூக் டு B8 வந்துட்டு B2ல ப்ரெஷர் ப்ளஸ் வேணும்னா நம்ம வந்து ரூக்கை லிஃப்ட்டும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நைட் டேக்ஸ் H5 வந்து விளையாடுறாரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோரர்லெஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் விளாடிமிர் ஃபெதிசே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபிஷோட டாப் மூவ் மட்டும்தான் விளையாடுறோம். அந்த அளவுக்கு துல்லியமாக, அதுவும் இந்த குறுகிய நேரத்தில் வந்து கேல்குலேட் பண்ணது அது ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம், 2 பேருமே பண்ணது. ஸோ குயின் டு G6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிஷப் E3 டெவலப் பண்ணுறாரு. ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் அவர் D5 பிரேக் பண்ணுறாரு. ஏன்னா எப்படியாவது கிங்கை வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணி இப்போ E5 ஆர் D5 எதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல அகெயின் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒன் ஆஃப் த டாப் ரெக்கமெண்டட் மூவ் ஆர் ஒன்லி மூவ் அப்படின்றது தான் இங்கே விளையாடுறாரு. அது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஒயிட் வந்து கேசல் பண்ணுறாரு. ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பான் டு D4 அட்வான்ஸ் பண்ணி ஃபோர்க் பண்ணுறாரு. இதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி தான் அவர் கேசல் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல கேசல் பண்ணால் ஃபோர்க் வருமே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் பீஸ் அப்பில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம அர்த்தர் யூசுப்போவ் சொல்கிற மாதிரி உங்களோட பீசஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இல்லை அப்படின்னா அதை கொடுத்துட்டு பொசிஷனை காப்பாற்றுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பிஷப் இன்ட்டு C5 வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் B2 வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ் பார்க்க முடியும். நீங்கள் குயினால் ரூக்கை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் டெக்ஸ் C3 செக்கு, குயின் டெக்ஸ் C3, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் E4 செக்கு, அதுக்கப்புறம் நம்ம கார்னர் இருக்க ரூக்கை பிக்கப் பண்ணிக்கலாம். நினைக்கலாம் நீங்கள் கிங்கை வச்சு நம்ம வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம அப்படி இப்படின்னு செக்கு கொடுத்து அதை வெட்டிடலாம். ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டெக்ஸ் C5 கன்சிடர் பண்ணல. ஏன்னா இவ்வளோ துல்லியமாக கேல்குலேட் பண்ணவர் கண்டிப்பாக பிஷப் டெக்ஸ் C5 பார்த்துருப்பாரு. ஸோ குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ குயின் சைட் கேன்சலிங் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்க்கில் வந்து வாண்டடாக வந்து மாட்டுறாரு. செல்ஃப் பின்னிங் மாதிரி செல்ஃப் ஃபோர்க் இது. ஸோ ரூக் டு G1, அதுக்கப்புறம் இதுதான் அவரோட ஐடியா. ஸோ குயின் H3, ரூக் டு G1, குயின் G1 இப்படி பல ஐடியாஸ் இருக்குது. ஸோ ரூக் G1 வந்து விளையாடுனதுக்கப்புறம் டெக்ஸ் C3 விளையாடுறாரு. பிஷப்பை வெட்டலை, அதுக்கு பதில் நைட்டை வெட்டுறாரு. அதுதான் வந்து கிங் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது குயின் சைடில் கேன்சல் பண்ணியிருக்கோம், பட் கிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான். அந்த நைட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குன்றதும் பார்க்குறாரு. ப்ளஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ண பார்க்குறாரு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா குயின் H3 வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மூவாக இருந்திருக்கும் ஒயிட்டுக்கு. ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா G5 கொண்டு வந்துட்டு நைட் F6 செக் கொடுத்துட்டு H5 வழியாக அட்டாக் பண்ணுறது அல்லது G5 ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராகலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ் C3 நீங்கள் ஆடினீங்க அப்படின்னா பான் டு B3. ஏன்னா நம்ம வந்து அதை அவசியமாக வெட்ட வேண்டியது கிடையாது. நிறையா நேரங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி மூவ்ஸ் நம்ம மிஸ் பண்ணுவோம். நீங்கள் வெட்டினீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆக போகுது. அதே மாதிரி அவரோட அட்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். அந்த காரணத்தினால நம்ம வெட்டாமல் இருக்கிறது தான் ரொம்ப அகெயின் புத்திசாலித்தனம்ன்றதுனால அவர் பிஷப் B3 வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ பிஷப் E2க்கு அப்புறம் நைட் F6 செக் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு F6, G இன்ட்டு F6, அண்ட் தென் நம்ம வந்து குயின் அண்ட் ரூக் வந்து பார்த்திங்கன்னா சேம் லைனில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் டு G4 தான் வந்து ஒரு சரியான நகர்வாக இருக்கும். ரொம்ப ரிஸ்கியான ஒரு வேரியேஷன் இது வந்து பிளாக்கு. பட் குயின் H3 வந்து ஒயிட் வந்து கண்டுபிடிக்கல. ரூக் G1 வந்து விளையாடுறாரு. அதுவுமே வந்து நல்ல மூவ் தான். ஸோ டெக்ஸ் C3. ஸோ டெக்ஸ் C3க்கு அப்புறம் பான் டு B3 வந்து விளையாடி திரும்ப கேம்லேயும் இதே மாதிரி அவர் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு பொசிஷனை. பிஷப் டு D3 போட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்கீவருக்கு தயாராகிறாரு. ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்கள் ஒரு அட்டாக்கிங் பிளேயராக இருந்தால் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். எல்லா பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டோட பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிங் சைடில் தான் இருக்காங்க. அந்த பிஷப் வந்து சென்ட்ரலைஸாக இருக்குது, 2 பக்கமும் கண்ட்ரோல் பண்ணுது. பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீஸும் கிங் சைடில் இருக்குது. அப்போ யாருங்க கிங்கை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா யாருமே கிடையாது லிட்ரலாக. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ரேங்கை பாதுகாக்கிறதுக்கு குயின் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சாலே வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு.
அதாவது நம்ம கிங் சைடில், அதாவது குயின் சைடில் இருக்கக்கூடிய கிங்கை போய் அட்டாக் பண்ணால் யார் என்ன எப்படி பண்ணுவாங்க, யார் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, நம்ம இந்த இடத்துல கூடிய அட்டாக்கை நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு அதே நேரத்தில் நம்ம ரூக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து குயின் சைடில் போயிட்டு அட்டாக் பண்ணலாம். இந்த ஒரு ஐடியாவால் தான் இந்த கேம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது ஒரு ஃபேமஸான லிஸ்ட்டில், அதாவது இம்மோர்டல் கேம் லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இங்கேருந்து தான் அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கேமில் வந்து குயின் H3 வந்து விளையாடுறாரு. அதாவது ஒரு ஃபியூ மூவ்ஸ் பேக் குயின் H3 வாஸ் த பெஸ்ட் மூவ். பட் இப்போ அது கிடையாது. என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ் விளையாடி கேமையை முடிச்சிடுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் வந்து இங்கே கேல்குலேஷன் பண்ணுறாரு சாலே. ஸோ இந்த இடத்துல அவர் விளையாடிருக்கக்கூடிய மூவ், நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் F6 செக். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்பால் இந்த வெட்டர் தான் ரொம்ப கரெக்டான மூவாக இருக்கும். அதுக்கப்புறம் G takes F6, குயின் டேக்ஸ் G2. ஸோ குயின் டேக்ஸ் G2, அதுக்கப்புறம் செக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிங்கை வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பெட்டர் வேரியேஷன் ஃபார் ஒயிட். ஓகேங்களா? ஸோ கேமில் வந்து அதே மாதிரி நைட்டை F6ல் செக் வைக்கும்போது நம்ம இதை வெட்டுறதுக்கு பதில் கிங் G7லாம் நம்ம விளையாடலாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக விளையாட முடியாது. ஏன்னா ரூக் டேக்ஸ் H7 செக் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால குயின் டு G4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஸோ குயின் டு G4 இந்த லைனில் ஒரு பீஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பிஷப் இன்ட்டு F6, G இன்ட்டு F6, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் F6, குயின் H4, அதுக்கப்புறம் ரூக் F1 செக் வைக்கலாம். ஸோ வச்சு நீங்கள் டிஃப்ளெக்ட் பண்ணாலும் கூட பிஷப் டேக்ஸ் F1க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நீங்கள் அப் ஆகிடலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லாஸ்ட் பொசிஷன் ஃபார் பிளாக். ஸோ இந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயின் H3 வச்சதன் மூலயமா அந்த வாய்ப்பை நழுவுறாரு. ஸோ ரூக் டேக்ஸ் B3 இஸ் த செகண்ட் பிரில்லியன் மூவ். ஆக்சுவலாக அந்த நைட் சாக்ரிஃபைஸ்க்கும் பிரில்லியன் மூவ் கொடுத்துருக்கணும். ஃபார் சம் ரீசன் செஸ்.com கொடுக்கல. ஸோ ரூக் டேக்ஸ் B3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணுறது தவிர வேறு எதுவும் ஆப்ஷனே கிடையாது எக்ஸப்ட் நைட் F6 செக். நைட் F6 செக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பிஷப் இன்ட்டு F6 விளையாடக்கூடாது, ரூக் இன்ட்டு F6 தான் விளையாடணும். ரூக் இன்ட்டு F6 விளையாடுனதுக்கப்புறம் A takes B3. ஸோ A takes B3க்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கும், நம்ம இதை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படின்னா ரூக் டு B1 செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால தான் அந்த ரூக் டேக்ஸ் B3 வந்து பிரில்லியண்ட்டான மூவாக இருக்குது. அதனால் கேமில் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா A takes B3 விளையாடி அந்த ரூக்கை அக்செப்ட் பண்ணிடுறாரு. இப்போ இதே மாதிரியான ஒரு செக்மேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ரூக்கை வச்சு A1ல் செக் வச்சா மேட் ஆகிடும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நேச்சுரலாக ரூக்கை வந்து A8க்கு கொண்டு வராரு. கொண்டு வந்த உடனே அவர் கிங்கை மூவ் பண்ணிட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே நைட் F6 வச்சாலும் கூட பிஷப் இன்ட்டு F6க்கு அப்புறம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கை கண்டினியூ பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நைட் F6 செக்கு, அடுத்து பிஷப் இன்ட்டு F6, அடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் A1 அகெயின் செக்மேட்டு. ஸோ அதனால் அதுக்கு டைம் கிடையாது. ஸோ குயின் டு E6 செக்கு கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் குயின் F7, அடுத்து G takes F6 டிஸ்கவர்ட் செக்கு, அடுத்து கிங் H8 உங்களால் திரும்ப குயினை வெட்ட முடியாது பிகாஸ் ஆஃப் த மேட். ஸோ எப்படி பார்த்தாலும் பிளாக் வந்து இந்த பொசிஷன் வந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வின்னிங் பொசிஷனையும் அச்சீவ் பண்ணிடுவார். அதனால் கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கிங்கை நம்ம தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் அவர் குயின் டேக்ஸ் H5 தேர்ட் பிரில்லியன்ட் மூவ் வந்து விளையாடுறாரு. குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ ஏன் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போது நம்ம ஒரு வேரியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ குயின் டேக்ஸ் H5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A1 செக்கு, பிஷப் C1 பிளாக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட் இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் இந்த பின்னாக இருக்கக்கூடிய பீஸை நான் ஃபர்தராக அட்டாக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கொயர் எனக்கு தேவை. அதனால தான் வந்து குயினையே தியாகம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ரூக் டேக் C1 செக்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரிசைன் பண்ணிடுறாரு ஃபெதர்சேவ். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு அட்டாக்கிங் கேம். அதாவது கிங்ஸ் இண்டியனில் குயின் சைடில் அட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேமை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் கேம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த குயிக்காக வந்து நம்ம இந்த வேரியேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் மேட் இன் 5. ஸோ கிங் டேக் C1க்கு அப்புறம் பிஷப் F4 செக்கு, கிங் D1, C2 செக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிங்கை மூவ் பண்ணி தான் ஆகணும், ஒன்லி மூவ். அதுக்கப்புறம் குயினை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். குயினால் பிளாக் பண்ணதுக்கப்புறம் குயின் E3 செக்கு, திரும்ப குயினால் பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் E2 வில் பி அ பியூட்டிஃபுல் செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல ஒரு 6 or 7 மூவ்ஸ் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா 30வது மூவில் ஃபெதர்சேவ் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே ஒரு அற்புதமான கேமை உருவாக்குறதுக்கு அந்த குயின் டேக்ஸ், அதாவது நிறைய வின்னிங் மூவ்ஸ் இருக்கு. ஆனால் அந்த குயின் டேக்ஸ், அதாவது குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.